தமிழ் சினிமாவில் வந்துட்டு ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமல் சார் தான் தெரிவார். அதே மாதிரி காமெடியில் கருத்துள்ள ஒரு காமெடி அப்படின்னா வந்துட்டு விவேக் சார். ஒரு ஈவெண்ட்டில் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் ஒன்று நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னன்னா, விவேக் சார் வந்துட்டு நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டு கமல் சாரை நோக்கி கேட்டிருப்பாங்க. கமல் சாரும் அது வந்துட்டு வேற லெவலில் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. களத்தூர் கண்ணம்மா கமல், காதல் மன்னன் கமல், களமிறங்கி கருத்து சொல்லும் கமல், 3 பேரை பற்றியும் ஏதாவது ஒரு வார்த்தை சார். களத்தூர் கண்ணம்மா கமல், அது சொன்னதை சொல்லும் கிளி, குழந்தை கிள்ளை. அதற்கு பிறகு காதல் மன்னன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. காதல் எல்லோருக்கும் வரும், அதில் மன்னர்கள் யாரும் இல்லை. அதுவாகவும் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்து விட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி களமிறங்கும் கமல், அது என் குரல், உங்கள் குரல். என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் உணர்வு, குரல் எல்லாம் மக்களின் குரல் தான். நன்றி. தேங்க்யூ சார். இதுவரை மத உணர்வு இல்லாமல் நீங்கள் இருந்து விட்டீர்கள். வயது ஏற ஏற அனுபவம் கூட கூட எங்காவது ஆன்மீகம் எட்டி பார்க்கிறதா? நல்ல கொஸ்டின்னா கை தட்டலாம். இவருக்கு நான் யானையாக இருந்தால் கூட மதம் பிடிக்காமல் தான் பார்த்துக் கொள்வேன். சூப்பர் சார், சூப்பர். இப்பொழுதும் அவ்வாறே வயது கூட கூட ஞானமும் அனுபவமும் அறிவும் கூடும். அறிவு கூட கூட அதை பகுத்தறியும் உணர்வும் கூடியே தீரும். நன்றி. தேங்க்யூ சார். அப்புறம் உங்களுடைய ட்விட்டர் தமிழ் வந்து பரபரப்பாக எப்பொழுதுமே பேசப்படுகிறது. அதன் மூலமாக நீங்களும் சமுதாயத்துக்கு மாபெரும் கருத்துக்களை சொல்லி வருகிறீர்கள். இருந்தாலும் சாதாரணமாக பேசும்போது இருக்கிறது வேற, ட்விட்டர் தமிழில் இருக்கிற ஒரு சுத்த தமிழ் வேற. அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? சிறு குழந்தைகள் தமக்குள் சமிக்கை மொழியில் பேசும் பொழுது கானா பாஷை என்று முதலில் ஒரு கா போட்டு விளையாடுவார்கள். அது உடனே புரிந்துவிடக்கூடாது என்பது யுக்தி தான். அது சொல்ல வேண்டியதை அழுத்தி சொல்ல வேண்டும். அதை மெதுவாக எப்படி நம்ம மோட்டார் சைக்கிளில் ஆக்சலரேட்டரை ஏற்றிக்கிட்டே போகிறோமோ அந்த மாதிரி சில விஷயங்களை பொதுவாக சொல்லும் பொழுது அது கெட்ட வார்த்தை மாதிரி தோன்றும். அதற்காக பூடகமாக நல்ல தமிழ் சொற்களை உபயோகிக்கும் பொழுது சில தமிழர்களுக்கு அது புரியாமல் போகலாம். அதுவும் நல்லதே. நன்றி சார். நடனம், பாடல், இசையறிவு, நகைச்சுவை, குணச்சித்திரம், சண்டை மற்றும் டெக்னிக்கல் சைடு எல்லாவற்றிலும் வித்வத்துவம் பெற்றவர் நீங்கள். உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்ற நிறைவு வந்திருக்கிறதா? இல்லை, தேவை என்பது மனிதனுக்கு எல்லை இல்லாத ஒரு விஷயம். இது போதும் என்ற முடிவு வந்து விட்டாலே ஞானம் வந்து விட்டதாக அர்த்தம். எனக்கு எது தேவை என்பதே தெரியாமல் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் காரணம். இது மட்டும் தேவை என்று தெரிகிறது, இந்த கரகோஷம் தேவை என்று தெரிகிறது. இதற்கான தகுதிகள் என்ன என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அது இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லும்போது இருப்பது போன்ற ஒரு சந்தேகம் வருகிறது. நான் தனிமையில் அமர்ந்து யோசிக்கும் பொழுதும் என் முன்னோர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த தகுதி இனிமேல் தான் வர வேண்டும். அதற்கான முயற்சியை செய்து கொண்டே போனாலும் அது நல்ல முயற்சி தான் என்று தோன்றுகிறது. தேங்க்யூ சார். உங்கள் டைலாக்ஸில், உங்களுடைய ஃபேமஸ் டைலாக்ஸ் எத்தனையோ 100 படங்கள், அதில் உங்களுக்கு இப்போ பேசி காட்டுங்க எங்கள் ரசிகர்களுக்காகன்னு சொன்னால் நீங்கள் எந்த வசனத்தை குறிப்பிட்டு இந்த சூழ்நிலையில் பேசி காட்ட விரும்புவீர்கள் உங்கள் ஸ்டைலில்? அதாவதுங்க, நாங்கள்லாம் உட்கார்ந்து
எங்களுக்கு நல்லா தமிழ் பேச வருதா அப்படின்னு எங்கள் கத்திகளை தீட்டி பார்த்து புத்திகளை தீட்டி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கலைஞர் வசனம், நடிகர் திலகத்தின் உச்சரிப்பு இவையெல்லாம் சொல்லி சொல்லி போட்டி போட்டு பேசிக்கொண்டிருப்போம். அப்படி பார்த்து வளர்ந்த இந்த பிள்ளை எழுதிய ஒரு வசனத்தை நடிகர் திலகமே பேசினார். அதை விட பெருமை என்ன இருக்க முடியும்? இட்ஸ் a நியூஸ் சார், இட்ஸ் a பிக் நியூஸ் ஃபார் us. தேவர் மகன் படத்தில் நான் எழுதின வசனத்தை எனது நாயகன் பேசினார். அது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னா நீங்களும் அதை அறியாமல் அதை செஞ்சிட்டு இருக்கீங்க. விதை நான் போட்டது 30 லட்சம் விதைகளை தூவி விட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த பெருமை தான் எங்களுக்கு. அதில் நான் அந்த வசனத்தை நான் எழுதினேன் என்பதை விட யார் பேசினார்கள் என்பதனால் வந்த பலம் எனக்கு. சூப்பர். we will give a very big applause for Kamal sir. இது இப்போ நான் கேட்க போகிற டைலாக் வந்து பாலிடிக்ஸ் இல்லை தான், ஆனால் லைட்டாக அதனுடைய நெடி அதில் இருக்குது. ஜென்ரலாக கேட்குறேன், நான் யாரையும் குறிப்பிட்டோ வேறு யாரையும் ஹர்ட் பண்ணியோ நான் கேட்கல. மற்றவர்கள் கட்டை விரலை கூட நினைப்பதற்கு யோசித்து கொண்டிருந்த பொழுதே நீங்கள் கழுத்தளவு ஆழத்தில் இறங்கி நின்றீர்கள். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அந்த பயணம் தொடருமா? இந்த பயணம் நான் விரும்பி போய் ஏற்றுக்கொண்டது அல்ல. கணுக்கால் கூட நினைக்கக்கூடாது என்றுதான் ஒதுங்கி இருந்தவர்கள் நாங்கள். கழுத்தளவு நாங்கள் இறங்கி குளிக்கவில்லை. கட்டுப்பாடு இல்லாத வெள்ளம் எப்படி 2015 வந்து தாக்கியதோ அதுபோல் எங்களை இந்த சமூக அவலம் தாக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கும் இடத்தில் தான் இருக்கிறோம். கழுத்தளவு அசிங்கமான விஷயங்கள் எங்களை சூழ்ந்து விட்டன. அதிலிருந்தும் மேம்படுவோம் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறோம். இது தனி மனிதன் செயலாக இருக்கவே முடியாது. நீங்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். நீங்கள் என்னும் பொழுது தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். That is Kamal sir. தீப்ஷி, எப்படி இருந்துச்சு? அதான் அவர் கேள்வி கேட்கறதும் இவர் பதில் சொல்றதும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனா தான் இருந்துச்சு. நிக்கி, நம்ம அடுத்த நினைத்தாலே நிக்கும்ல ஒரு கியூட்டான மொமெண்ட் தான் பார்க்க போறோம். நமக்கு விஜய் சாரோட படம்னாலே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். அவர் படத்துல பார்த்தா அந்த பெர்ஃபார்மன்ஸஸ், அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதே நம்ம ஆடியோ லான்ச்னு வந்துட்டா என்ன விஷயத்தை ரொம்ப எதிர்பார்ப்போம் சொல்லு? அவரோட குட்டி ஸ்டோரிக்காக. எக்ஸாக்ட்லி. அந்த குட்டி ஸ்டோரி அவர் சொல்லும் போதே வந்துட்டு அவ்வளோ அழகான விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணுவாரு. அதுவும் இந்த மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயங்கள் சொன்னது மட்டும் இல்லாம ஒரு கியூட்டான மொமெண்ட்ஸும் நிறைய இருந்துச்சு. சோ அத பத்தி இப்ப நம்ம பாத்துடலாம். கடைசியா ஒரு குட்டி இது கதைன்னு சொல்ல முடியாது, அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என் படத்துலேயே ஒரு சாங் ஒன்று இருக்கு, ஒரு ஃபேமஸ் சாங் ஒன்று இருக்கு, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. கேட்டிருப்பீங்க. அந்த நதி போல ஓடிக்கொண்டு அதுதாங்க. இப்போது கிட்டத்தட்ட நம்ம எல்லார் லைஃப்பும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நதி ஒரு இடத்துலேருந்து அப்படியே புறப்பட்டு வரும் அதனுடைய ஒரு ஓன் பாதையில், இல்லைங்களா? அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேறு ஒரு இடத்துல சில பேர், நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.
நண்பா இந்த சாங் லிரிக் மாதிரி தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி, டிசைனா ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணும், அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ரைட்டுங்களா? கில் them with your success, bury them with your smile. சரிங்களா? உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. பக்கத்தில் நின்னா தான் எங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் கை கொடுத்துக்கிறேன். தளபதி சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுப்பா அவருடைய ஸ்பீச்? ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்தவுடனே ஒரு கேட்கணும்னு நினச்சேன்னா, கோட் சூட்டில் ஸ்டைலாக மாசாக சூப்பராக இருக்கீங்கண்ணா, செம்ம அழகாக இருக்கீங்க. நம்ம காஸ்டியூமர் பல்லவி எங்கம்மா? ஓகே, அவங்க தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், இந்த வாட்டி கொஞ்சம் ஏதாவது சூட்டு கிட்டு போட்டு போகலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். இன்னைக்கு நினைத்தாலே நிற்கும்ல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து ரசிச்சோம். இதே மாதிரி நாளைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கியூட்டான நாஸ்டால்ஜிக் மெமரிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, this is Deepshit Blessing and Nikki signing off from நினைத்தாலே இனிக்கும்.